அப்போ இதை நாங்கள் இப்போ ஒரு அடிமான வீச்சுன்னு சொல்கிறது. ஒரு அடிமானம்னா அவதானிச்சிருப்பீங்க. இந்த கால் மட்டும் வலக்கால் மட்டும் நிலத்தில் இருக்க, இடக்கால் மட்டும் 4 பக்கத்துக்கும் திரும்பி திரும்பி போகும். அதோட எங்களோட சிலம்பங்கள் அழகாக எங்களோட அணைஞ்ச மாதிரியே வரணும். சிலம்பம் அதான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு திருப்பி ஒரு நான் போட்டுக்கிச்சு காட்டுறேன். சிலம்பத்தை நான் இப்போ பின்னிலை போடுறேன் திருப்பி ஒரு. அப்போ சிலம்பத்தை அழகாக இந்த மாதிரி எடுக்கணும். சிலம்பங்களை சிலம்பங்களை விடக்கூடாது. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் பிடிக்கக்குள்ளேயே இதில் விளையாட்டு முறைமையெல்லாம் இருந்து கடகடகடண்டு விளையாட்டு முறைமையெல்லாம் பறியும். பட்டு முறைமை, அடி முறைமை, குத்து முறைமை, சகலதும் இந்த முறைமையில் பிரியும். அப்போ திருப்பி நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இந்த சிலம்பத்தை இந்த முறைமையை கொண்டு வந்து அழகாக எடுத்து காலை இங்கே வைக்கிறோம். திருப்பி இந்த போட்டு அதே மாதிரி ஆளோரமாக எடுத்து இங்கே போடுறோம். திருப்பி இங்கே போட்டு இங்கே எடுத்து இந்த பகுதி போகிறோம். திருப்பி இங்கே போட்டு இங்கே எடுத்து இந்த பகுதிக்கு வந்துடும். இதை வந்து ஒரு அடிமான வீச்சுன்னு சொல்கிறது. ஒரு அடிமான வீச்சில் நாங்கள் இப்போ 4 திசைக்கும் எங்களோட சிலம்பத்தை போட்டு வீச்சு பயிற்சி ஒன்று செய்திருக்கோம். இது எங்களோட கர்நாடக முறைமையில் முக்கியமான பயிற்சிகள். காரணம் என்னென்னா, எங்களோட சிலம்பங்கள் எங்கள் ஓரமாகவே விழுந்து வரக்கூடிய முறைமைக்கான பயிற்சியாக இது. சிலம்பங்களை எடுத்த உடனே நாங்கள் கட்டி விளையாடுற முறைமையெல்லாம் கையாளுவதில்லை. இந்த பயிற்சியெல்லாம் முடித்த பிறகு தான் நாங்கள் மற்ற முறைமைகளுக்கு போவோம். இதை தொடர்ந்து நாங்கள் இங்கே என்ன செய்வோம்னா, இதை தொடர்ந்து நாங்கள் பெட்டி முறை வீச்சுன்னு ஒன்று இருக்குது. சரியாக 4 பக்கம் வரும். பெட்டி முறை வீச்சுன்னு சொல்கிறது இந்த மாதிரி. பெட்டி என்ன தெரியும், இந்த மாதிரி இருக்கும். இதில் விசேஷமாக என்னென்னு சொன்னால், நாங்கள் இதில் கிடக்க முறைமீச்சை வீசி வரக்கு இந்த அடிவானம் நாங்கள் இங்கே மாறக்குள்ள இதில் ஒரு வட்ட வடிவமான ஒரு அமைப்பு உருவாகும். திருப்பி அதே முறை வீச்சை வீசிக்கொண்டு இங்கே வந்து நாங்கள் இந்த பகுதிக்கு திரும்பும் பொழுது இதில் ஒரு வட்ட வடிவமான ஒரு அமைப்பு உருவாகும். திருப்பி இதே வீச்சை தொடர்ந்து வீசிக்கொண்டு இங்கே வரக்குள்ள இதில் ஒரு வட்ட வடிவமான அமைப்பு வரும். திருப்பி இதே வீசிக்கொண்டு இங்கே வரக்குள்ள நாங்கள் பழையபடி நின்ற இடத்துல நிலைக்கு வந்து இதில் ஒரு இந்த மாதிரி இது நாங்கள் பெட்டி முறை வீச்சுன்னு சொல்கிறது எங்களோட பயிற்சியில் முக்கியமான பயிற்சி. இப்போ அதை தான் நாங்கள் செய்ய